வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆல் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ். வெல்கம் டு அவர் நியூ சேனல் டிபி திண்டுக்கல் பூட்டு எங்களுக்கு இல்லை கேட்டு. புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சமா தான் எடுத்துக்கோ புது நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் பிளாஸ்டிக் ரைஸ் இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஆனால் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம மாநில அமைச்சர் கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸில் பேட்டி கொடுத்துருக்காரு. திரைக்கதில் டெஸ்ட் வந்தால் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி சென்னையில் போக்குவரத்து கழக டிப்போவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரைஸை வச்சு சமையல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஊழியர்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே சமையல் செஞ்ச சாப்பாடை வச்சு கேட்ச் விளாண்டதை இன்றைக்கி எல்லா நியூஸுமே போட்டு காட்டினாங்க. ஆனால் அரிசி சரியாக வேகாதது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. எஸ், இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். சின்ன வயசில் அண்டர்டேக்கருக்கு 7 லைஃப் இருக்குது, ரிக்கி பாயிண்டிங் பேட்டில் ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நம்பியிருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகா பொடியில் செங்கல் பவுடர் கலக்குறாங்க, காஃபி பவுடரில் புளியங்குட்டை கலக்குறாங்க, மிளகுல பப்பாளி விதை கலக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பியிருக்கவே மாட்டோம். ஆனால் அதுதான் உண்மை. முதல்ல 10% இருந்த கலப்படம் இப்போ பார்த்தீங்கன்னா 100% மாறி இருக்கு. இப்போ எந்த பொருள் எடுத்தாலும் கலப்படம், எது எடுத்தாலுமே கலப்படம். இது யாராலையுமே மறக்க முடியாத ஒன்று. முதல்ல இந்த பிளாஸ்டிக் ரைஸை சைனாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது எதால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பீல், கஸ்டர்ட் ஆப்பிள், ஸ்வீட் பொட்டேட்டோ, கடைசியாக தான் சேர்ந்தாரு பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் இதில் ஆட் பண்ணுறதுனால தான் இதை ரொம்ப அசாடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உருவாக்கப்படுற பிளாஸ்டிக் ரைஸை ராவாக இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 சிம்பிளான மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரைஸை பாயில் பண்ணி அதை ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி அந்த ரைஸை அதுக்குள்ளே போட்டுட்டு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபங்கஸ் அட்டாக் ஆகலை அப்படின்னா அது கண்டிப்பாக பிளாஸ்டிக் ரைஸ் ஆகும். அடுத்ததாக ஹாட் ஆயில் எடுத்து அந்த அரிசி மேலே விட்டீங்க அப்படின்னா அது பிளாஸ்டிக் ரைஸாக இருந்துச்சுன்னா அது மெல்ட் ஆகும். அடுத்ததாக ஒரு மேட்ச் ஸ்டிக்ஸையோ ஒரு லைட்டரையோ அந்த அரிசி பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அந்த ரைஸ் பிளாஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும். அடுத்ததாக நீங்கள் ரைஸை ஒரு பாட்லேயோ ஒரு பவுல்லையோ பாயில் பண்ணும்போது அது பிளாஸ்டிக் ரைஸாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டில் ஒரு திக் லேயர் ஃபார்ம் ஆகும். கடைசியாக ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸையும் எடுத்துக்கோங்க. அந்த ரைஸ் அந்த வாட்டரில் போட்டு நல்லா கலக்குனீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ரைஸாக இருந்தால் அது மிதக்கும். ஏன்னா ரியல் ரைஸ் எப்பயுமே தண்ணியில் மிதக்காது. இதை சாப்பிட்றதுனால என்னென்ன டிஃபெக்ட்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே தெரியாது. ஒரு பர்டிகுலர் பீரியட் இதை கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்மளை எண்டோக்ரைன் கிளாண்டை அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். அதுவும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் பெருசாக அஃபெக்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனை இது ரொம்ப வீக் ஆகுது. அதனால் நம்மளுக்கு நிறைய டிஃபிஷியன்சி வர இதுக்கு காரணமாக இருக்குது. சின்ன பொருட்களில் ஆரம்பித்த கலப்படம் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னா அந்த காரணம் நம்மளோட அலட்சியம் தான் காரணம். கலப்படமான பொருட்கள்லாம் சாப்பிட்டு தான் நம்மளும் கலப்படமானவங்களா இருக்குமா என்னமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.